இப்போ காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பிரியங்கா அவர்கள் தலைவராக வர வேண்டும். ஏன்னா அவங்க இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. இவர் ராஜீவ் காந்தி மாதிரி இருக்காரு. அவங்க வந்து ரொம்ப நாள் பிஎம்ஆ இருந்தாங்க. ராஜீவ் காந்தி சிறந்த பிரதமரா இருந்தாரு. அவங்க சிறந்த பிரதமரா இல்லையா? ஒண்ணு சொல்லிட்டு நான் ஒண்ணு சொல்லிட்டேன். அது நீங்க குறுக்கு இல்ல, நீங்க மாதிரி வேற தான் இன்னொரு கார்டு போனா அவங்க வந்து தைரியமான பிரதமராக இருந்தார்கள். வெளியுறவு கொள்கையில ரொம்ப சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் ராஜீவ் காந்தி. அமெரிக்காவுக்கே வந்து அச்சம் காட்டினவர் பிரதமர் இந்திரா காந்தி. அண்டை நாடுகளோடு நல்லுறவு கொண்டவர் ராஜீவ் காந்தி. இலங்கையில் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்தவர் இந்திரா காந்தி. நம்ம என்ன டபிள்யூ கார்டு போட்டா விளையாடி நிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்ல சிறந்தவர்கள் அப்படின்றதா நம்ம புகழ் பாடிட்டு இருக்கோம். பாடுங்கப்பா, ஜெமினியோட அந்த குழல் மாதிரி 2 பேரும் தம்ப்நெயில்ல வைங்க, பப்பர நம்ம பாட்டுக்கு ஊதிட்டு. காங்கிரஸ்ல ஒரு குரூப் வந்து பிரியங்கா அவர்கள் வரணும் அப்படின்னு, ஒரு குரூப் வந்து ராகுல் காந்தி அவர்கள். இந்த குரூப் வருதுன்றது நான் எதை நோக்கி போகும் அப்படின்னா, காங்கிரஸ் தலைவராக பிரியங்கா அப்படின்றத நோக்கி போறாங்களா? அப்ப ராகுல் காந்தி இவ்வளவு நாள் செயல்படல எதுக்காகன்றதை நான் சொல்றேன். 96 தோல்விகள் அப்படின்றாங்க ராகுல் காந்தி தலைமையில. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு மட்டும் 96 சான்ஸ் கொடுத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 48 சான்ஸ் ஆகுது கொடுங்களேன் தோல்விக்கு அப்படின்னு. பட் இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, நான் வெயிட் பண்ணுங்க 4 போட்டுட்டு செஞ்சுரி தோல்வி போட்ட பிறகு அட்லீஸ்ட் அதை வந்து ஒரு பெருமையா சொல்லிக்கலாம். 96னா நல்லா இருக்காது, 100 தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 50 தோல்விக்கு நீங்க போங்க அப்படின்னு பிரியங்கா கிட்ட கொடுக்கலாம். ஏன் அவசரப்படுறீங்கன்றது இவங்களுடைய இதுவா இருக்கு.